Hello, வணக்கம். Welcome back to my channel. In our channel, we talk so much about success. So today I thought we will talk about loss. எனக்கும் உங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் all of us will face loss. It may be loss in like an exam or a test or a job interview, loss in a relationship, loss in anything, something that you are following passionately but you lost. அது ஒரு காம்படிஷனில் லாஸாக இருக்கலாம், உங்களோட ப்ராஜெக்டில் லாஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கோல் மனசில் வச்சுட்டு நீங்கள் அதுபடியாக டிசிப்ளின்டாக போவீங்க அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் நீங்கள் டிசிப்ளினாக போகலை. ஸோ நீங்கள் ஆரம்பித்ததை விட பின்னாடி போயிட்டீங்க. இந்த மாதிரி லாஸும் இருக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஃபேஸ் திஸ். இந்த லாஸ் வராமல் நம்ம யாருக்குமே சக்ஸஸ் கிட்ட போகவே முடியாது. நமக்கு என்ன ஒரு சில டைம் நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆள்களை பார்க்கும்போது அவங்க திடீர்னு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இட் இஸ் ஜஸ்ட் சம்திங் வி இமேஜின். நோபடி பிகம் சக்ஸஸ்ஃபுல் ஜஸ்ட் லைக் தட் ஓவர் நைட். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நிறைய லாஸ் தான் வரும். இல்லைனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் கூட இன்னொரு அட்டெம்ப்டில் அட் சம் பாயிண்ட் ஆல் ஆஃப் அஸ் வில் ஃபேஸ் லாஸ். ஸோ இந்த லாஸில் இருந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா என்ன, வாட் வில் டிஃப்ரென்ஷியேட்? திருப்பி முயற்சிக்கிறது, ட்ரைங் அகேன். லாஸ் ஆகிடுச்சு, நம்ம முயற்சிகள் எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறது, அங்கே இருந்து விழுந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறது தான், அதுதான் சக்ஸஸ். So why would you do that? Because if you lose and you say, okay, this is at the end of my journey, எனக்கு என்னால் முடியல, இவ்வளோ தான், this is all I can do, I have done everything, I can't do anymore. The moment you say that, the moment you give up, that loss becomes permanent. அதுக்கப்புறம் சக்ஸஸ் கிடையாது. There ends the matter. அங்கே your loss, you have solidified it and you have become somebody who lost. ஆனால் as long as you say, okay, I lost this time, I am going to try again அப்படின்னு வைக்கும்போது you are not a loser. You are still trying. You still have another shot. So until you give up, you are never a loser. இந்த லாஸ் ஒரு பர்மனெண்ட் ஃபிக்சராக solidify ஆகணும்னா நீங்கள் இந்த லாஸ் அக்செப்ட் பண்ணணும். that I am never going to be this அப்படின்னு நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஒரு இதை விட பெட்டர் அட்டெம்ப்ட் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, if I can't do this, I'll do something better என்ற மாதிரியில் நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா you will never be a loser. Ultimately you are going to be successful. பட் அப்படி வர்றதுக்கு அந்த மென்டல் பிளாக் நமக்கு நிறைய வரும். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிள் ஒரு இது எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். 1ஆம் தேதியிலேருந்து நான் நல்லா படிக்க போகிறேன், நான் டிசிப்ளின்டாக இருப்பேன், நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன், நான் ஒரு டைம் டேபிள் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு நிறைய நல்ல மோட்டிவேஷன், நல்லா இன்ஸ்பிரேஷன் இருக்கும். 1ஆம் தேதி எப்படியோ நம்ம நல்லா கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நம்மளோட மோட்டிவேஷன் டவுன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. வி கெப்ட் கோயிங் டவுன். ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல் வந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும்? எவ்ரிதிங் வி அச்சீவ்ட் அது வரைக்கும் அதை விட கூட நம்ம பின்னாடி போகலாம். நம்ம அது கூட மறந்து ஒரு பின்னாடி போய் நிற்கிற சுச்சுவேஷன் வரலாம். சரி, 10ஆம் தேதி நான் திருப்பியும் இதை ஆரம்பிக்கலான்னு நினச்சிட்டு திருப்பியும் ஆரம்பிக்கிறேன். ஆனால் சேம் சுச்சுவேஷன், மறுபடியும் வி ஆர் ஸ்லிப்பிங் சம்வேர். நமக்கு அந்த கிளச் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு எப்படியோ அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக நமக்கு அதில் அச்சீவ் பண்ண முடியாதுன்றது வருது. இப்படி வரும்போது ஹவு டு வி கோ அஹெட் அகேன்? ஸோ ஒன் திங் வி நீட் டு ரியலைசஸ், ஒரு லாஸுங்கிறது அது ஒரு ஸ்டாம்ப், ஒரு லேபிள் கிடையாது. இட் இஸ் டேட்டா. அபவ் ஆல் இட் இஸ் டேட்டா. இது இன்ஃபர்மேஷன். இட்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ வென் எவர் யூ ஃபீல் லைக் நம்ம உட்காந்துட்டு சரி இந்த தடவையுமே என்னோட இந்த மோட்டிவேஷன், ஒரு டிசிப்ளின், ஒரு வில் பவர், ஒரு வாட் எவர் டிட் நாட் ஒர்க் அவுட்ன்ற போது வாட் டு யூ டூ? ஒரு கொஞ்சம் மைண்டை டிட்டாச் பண்ணிக்கோங்களே. இது என்னால் முடியல, இந்த என்னாலேங்கிறது ஸ்மீங்கிறது ஒரு பெரிய கல்ப்ரிட். இட் இஸ் அ பிக் தீஃப். இந்த மீன்னு நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும்னா, அவர் ஃபோக்கஸ் வில் பி ஒன்லி ஆன் தட் மீ. நம்ம ஒரு பெரிய விக்டிம் மாதிரி நம்ம இந்த மீலே இருக்கும்.
எனக்கு மட்டும் முடியல, எனக்கு மட்டும் அதுக்கான வில் பவர் இல்லை, என்னால் மட்டும் இது முடியல, இந்த வீட்டு மட்டும் என்னால் எதுவுமே பண்ண முடியல, இந்த வீட்டுக்காரர் வந்து எனக்கு இதே இல்லை, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என்னை மட்டும் இப்படி ஆகுது, இந்த மாதிரி நாங்கிறதுலே சுற்றும் வழியே இந்த விஷயத்துக்கு மேலே நம்ம ஃபோக்கஸ் இருக்காது. நம்ம மேலே நம்ம சுற்றும்போது நம்ம என்ன ஆகும், நம்ம எதர் வில் ஸ்டார்ட் பிளேமிங் ourselves or வில் ஃபைண்ட் somebody else to blame. ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ வாட் டு வி டூ? வி ஷிஃப்ட் இட் இன்டு லைக் இது நமக்கு நடந்ததே இல்லாத மாதிரி திஸ் இஸ் த அட்டெம்ப்ட் தட் ஃபெயில்டு. இந்த முயற்சி ஃபெயில் ஆகிடுச்சு. திஸ் அட்டெம்ப்ட் ஃபெயில்டு. ஸோ திஸ் அட்டெம்ப்ட் டிட் நாட் ஒர்க் அவுட்னா வாட் டிட் வி லேர்ன்? வாட் ஆர் தி இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ்? எந்த பாயிண்ட் வரைக்கும் இது நல்லா போயிட்டு இருந்தது? வேர் டிட் இட் ஸ்டார்ட்ஸ் கோயிங் ராங்? வாட் வர் த ஃபேக்டர்ஸ் தட் ரிசல்டட் இன் இட் கோயிங் ராங்? என்னென்ன ஃபேக்டர்ஸுங்கிறது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட் அவுட் ஆல் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். எங்கே ஸ்லிப் ஆகிடுச்சு, எப்போ ஸ்லிப் ஆகிடுச்சு, எதனால் ஸ்லிப் ஆகிடுச்சு? பி வெரி வெரி ஆனஸ்ட் அண்ட் ஆக்சுவல் ஃபேக்டர்ஸ். இது வந்து இவருன்னு ஒரு நபரே ப்ளேம் பண்ணுறதுக்காக இல்லை. வாட் குட் யூ டூ பெட்டர்னு இந்த ஓரோ ஃபேக்டரும் ஒன்ஸ் யூ வில் ரைட் இட் டவுன், த நெக்ஸ்ட் திங் இஸ் கோயிங் டு பி யூ ஆர் கோயிங் டு ரைட் டவுன், ஓகே நவ் ஐ ஹாவ் திஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ ஹவு கேன் ஐ டூ பெட்டர் இந்த நெக்ஸ்ட் டைம் நம்ம முயற்சிக்கும் போது இதே சுச்சுவேஷன் தான் வரப்போகுது. ஹவு டு ஐ ஹேண்டில் இட் பெட்டர்? வாட் இஸ் அ பெட்டர் வே டு ஹேண்டில் இட்? ஹவு கேன் ஐ சேஞ்ச் அடாப்ட் மை ரெஸ்பான்சஸ்? இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நான் என்ன பண்ணணும், ஒரு இந்த சுச்சுவேஷன் வராமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணலாம்? ப்ரோஆக்டிவாக நான் இந்த மாதிரி முயற்சி எடுத்துக்கலாம். எனக்கு ஃபோன் வந்து நான் பேசிகிட்டே இருந்ததுனால நான் படிக்கலைன்னா ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்க வேணும் தான். இந்த மாதிரி வாட் ஆர் தி சிம்பிள், ஈஸிலி யூஸ்ஃபுல், அடாப்டபிள் திங்ஸ் தட் வி கேன் ஆக்சுவலி டூ ரியலிஸ்டிக்கலி, ப்ராக்டிக்கலி டு டேக் சார்ஜ் ஆஃப் தீஸ் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஃபெயிலியர் கிவ்ஸ் அஸ் அ லாட் ஆஃப் டேட்டா, இன்ஃபர்மேஷன். அப்போ நம்மளோட இந்த பர்சனல் இந்த ஈகோவிலிருந்து நம்ம வெளியே வந்துடுச்சுன்னா we can look at it as something that is very beneficial to us. It's just a data sheet. So once you have the data sheet, இந்த பாயிண்ட் இதிலிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்ச பிறகு we can try again. இந்த டேட்டா வச்சு ஒரு பெட்டர் அண்ட் இம்ப்ரூவ்டு வெர்ஷன், நாட் தி சேம் வெர்ஷன், சம்திங் பெட்டர், நம்ம ஒரு பெட்டர் முறையில் நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்ட் வென் we are trying better, definitely our chances of success go up. And it's not just information. ஒரு டைம் நம்ம ஃபெயிலியர் ஆகி திரும்பி வந்து நிற்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ரெசிலியன்ஸ் வந்து பில்ட் ஆகும், நம்மளோட ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். ஸோ ஈவன் இஃப் வி ஃபீல் லைக் ஐயோ நம்ம ஆரம்பித்ததை விட இப்போ நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது நமக்கு தோன்றினாலும், ஒரு ஸ்கொயர் ஒன் திரும்பி வந்தாச்சுன்னு தோன்றினாலும் we are not really in square one. நமக்கு நாலேஜ் இருக்குது, நம்மளோட மென்டல் ஆட்டிடியூடில் we have strength, we have resilience. அப்போது we are not really in square one. We are always going ahead. With each attempt we are improving. ஸோ நமக்கு தான் அது அப்படி வந்து ஜீரோன்னு தோணும், பட் ஆக்சுவலி we are improving. So use that data. And then the next time you please keep trying. See, every winner is a loser who tried one more time. இது வந்து நீங்கள் வேணும் எங்கேயாவது எழுதி கூட வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி 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 கிரிட்டிக்கல். ஐ லவ் திஸ் கோட். இட்ஸ் சம்திங் தட் மேட் மீ ஃபீல் ரியலி குட். நான் எத்தனை தடவை முயற்சிட்டுமே ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும்போது ஐ கீப் திங்கிங் தட் அ வினர் இஸ் சம்படி, அ வினர் இஸ் அ லூசர் ஹூ ட்ரைட் ஒன் மோர் டைம். ஸோ நம்ம எத்தனை தடவை லூஸ் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை கூட முயற்சிக்கணும், அப்போ தான் சக்ஸஸ் வரும். வி டோன்ட் நோ விச் இஸ் தி exact time that is going to work out, but it is going to work out. அப்போது இந்த ஆட்டிடியூட் இருக்கணும், தட் நெவர் சே டை ஆட்டிடியூட். இது நடக்காமல் நான் போகிற பிரச்சனையே கிடையாது. லைக் அந்த மாதிரி ஒரு விஷயமே வராது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ எம் கோயிங் டு டூ இட். த ஆன்சர் வந்து நம்ம எழுதியாச்சு, இது நம்ம சாதிச்சாச்சு, என் லைஃப்பில் வந்து நான் இந்த சாதனை நான் பண்ணேன், அந்த ஆன்சர் நான் வந்து எழுதிட்டேன். தட் இஸ் ரிட்டன் டவுன் இன் மை புக். எப்போ எப்படி அங்கே போய் சேருங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் முயற்சித்து இம்ப்ரூவ் ஆகி I'll get there. அவ்வளோதான். ஏன்னா இது நான் வழியில் விடுற விஷயமும் கிடையாது, பாதியில் விட்டுட்டு போகிறதும் கிடையாது, தோற்று ஓடி போகிறதும் கிடையாது, பயந்து விடுறதும் கிடையாது, அழுது விடுறதும் கிடையாது, எதுவுமே இல்லை. இப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கணும். நான் வந்து இப்படி எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, நான் இது செஞ்சு தான் ஆகும் அப்படின்ற அதுதான். சரி, உங்களுக்கு தான் ஆசை இருக்குது, நீங்கள் தான் இது வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் பண்ணலைன்னா யார் தான் பண்ணுவாங்க? அப்போ ஒரு தடவை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்களா? 10 தடவை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்களா? 1000 தடவை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்களா? திரும்பி எந்திரிச்சு ட்ரை பண்ணணும். யார் சொல்லியிருக்காங்க 1000 தடவை தான் ட்ரை பண்ணணும், அதுக்கு மேலே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? இது எப்போ நடக்குமோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். இதுதான் நான் வந்து இப்படி ஆகணும்னு நான் வந்து கட்டாயமாக ஐ ஹவ் டிசைடட் இன் மை ஹார்ட் தட் ஐ எம் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னா செஞ்சே ஆகும்.
அவ்வளோதான். எத்தனை நாளானாலும் சரி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எத்தனை முயற்சி எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, ஐ வில் ஜஸ்ட் டூ இட். ஐ வில் கீப் டூயிங் இட். ஐ வில் இம்ப்ரூவ் மை நாலேஜ் பேஸ், என்னோடய ஸ்கில் செட், என்னோடய டேலண்ட்ஸ், என்னோடய ஆட்டிடியூட், என்னோடய பர்சனாலிட்டி, வாட் எவர் நீட்ஸ் ஷிஃப்டிங், ஐ வில் ஷிஃப்ட் இட் அன்டில் ஐ கெட் திஸ். அவ்வளோதான். இதுதான் ஆட்டிடியூட் இருக்கணும். நான் என்ன மாற்றங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் பண்ணுவேன். அது நான் என்னோடய கேரக்டரில் மாற்றங்கள் வர வேண்டியதாக இருந்தாலும் சரி, என்னோடய பிஹேவியரில் மாற்றம் வரணுதாக இருந்தாலும் சரி, என்னோடய ஸ்கில் செட்டில் நான் என்னோடய நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி, என்னோடய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி, என்னோடய சோஷியல் லைஃப் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் சரி, எதில் நான் மாற்றங்கள் பண்ணணுமோ நான் பண்ணுவேன். ஆனால் இது எனக்கு வேணும், நான் இது செஞ்சே ஆகும். இந்த மாதிரி ஒரு கட்டாயமான ஸ்டபர்ன் ஹார்ட்டாக இருக்கணும். ஸ்டபர்ன்னஸ், அதுதான் அந்த குவாலிட்டி. லைக் வாட் எவர் யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இது செஞ்சே ஆகும். என்ன நடந்தாலும் சரி, நான் இது செஞ்சே ஆகும். இதுக்கு எத்தனை முயற்சி தேவையானாலும் சரி, நான் செஞ்சே ஆகும். பிகாஸ் அல்டிமேட்லி யாரும் நம்மளோட ஃபெயில்டு முயற்சிகளை பற்றி தட் டசன்ட் மேட்டர், தட் டசன்ட் கவுண்ட், நோபடி கேர்ஸ் அபவுட் தட். நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் முயற்சி மட்டும்தான். தட் இஸ் ஆல் தட் அல்டிமேட்லி டாக்ஸ். நம்மளோட இந்த ஃபெயிலர் எல்லாம் இட் இஸ் சிம்பிளி கிவிங் அஸ் டேட்டா. வாட் வில் நாட் ஒர்க், எது ஒர்க் அவுட் ஆகாது, அது நமக்கு தெரிய வரும். அப்போது அதிலிருந்து அடுத்த தடவை இன்னும் பெட்டராக பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு தடவை ஒரு ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதே முயற்சி திருப்பி எடுத்துகிட்டு பிரயோஜனம் இல்லை. ஸோ டூ சம்திங் பெட்டர் நெக்ஸ்ட் டைம். ஹவு டு யூ பிகம் பெட்டர், தட் யூ லேர்ன் ஃப்ரம் தட் ஃபெயிலியர். அது ஜஸ்ட் கன்சிடர் இட் அஸ் ரீசர்ச். அது உங்களோட ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் இவ்வளோ கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்ற போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சக்ஸஸ் கொண்டு வர போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில். இது விடுற விஷயமே கிடையாது. இது வேணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் இது செஞ்சே ஆகும் இப்படின்னு கட்டாயமாக அடம் பிடிச்சி உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிறது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த லாஸ்ங்கிறது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இது எல்லாருக்கும் வர்றது தான். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், நிறைய வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, இன்னுமே வரும். அதனால என்ன ஆகும், லாஸ் வந்தால் லாஸ் வந்துச்சு, அவ்வளோதான். வி லேர்ன் அண்ட் வி மூவ் ஆன், வில் ட்ரை அகேன். ஆனால் இது கிடைக்கணும்னு நம்ம மைண்டில் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அது கிடைச்சி தான் நம்ம விட்டுருவோம். அது கிடைக்காம விடுற ஒரு விஷயமே இல்லை. That is not an option. There is no option to quit. There is no option to not do it. If you want to do it, you do it. அவ்வளோதான். அந்த ஸ்டபர்னஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டபர்ன் ஹார்ட்டுக்கு நடக்காததான் எதுவுமே இல்லை. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.